இன்னைக்கு தேதிக்கு இருக்கிறதுலே சீப்பஸ்ட் சாம்சங் ஃபோன் ஒரு AMOLED பேனலோட அப்படின்னு பார்த்தா இந்த Galaxy A20 தான். ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஹே கைஸ், என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ கைஸ், அன்பாக்சிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த A20 ஃபோன் பற்றி வேறு என்ன வீடியோஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க, ஏதாவது கம்பேரிசன், ஸ்பீட் டெஸ்ட், ஃபுல் ரிவ்யூ என்ன பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எதை கேட்குறீங்களோ அதை பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ அன்பாக்சிங்க்கு போவோம். ஸோ இதான் A20 வர பாக்ஸ், ரெகுலர் சாம்சங் பேக்கேஜிங். ஸோ இந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணி கவரை ஸ்லைட் பண்ணலாம். உள்ளே இன்னொரு பாக்ஸ் இருக்குது, இதில் ரெகுலர் பேப்பர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து Galaxy A20 ஃபோன் இருக்குது, இதை பிளாஸ்டிக்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம். சாம்சங் இந்த தடவை பிளாக் வேரியண்ட் அமைச்சிருக்காங்க. பேக் வந்து ஷைனியாக ரிஃப்ளெக்டிவாக இருக்குது. ஸோ இது போக பேசிக் சாம்சங் இயர்ஃபோன்ஸ், இயர் கிடையாது, ரெகுலர் இயர்ஃபோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு டைப் சி கேபிள். ஸோ இப்போ ஃபைனலாக எல்லா ஃபோன்ஸ்லையுமே டைப் சி தான் சாம்சங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சிம் இஜெக்டர் பென்னும் பாக்ஸோட பாட்டமில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் பாக்ஸ் கண்டென்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம திருப்பி A20க்கு வருவோம். பில்ட் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தா A20ல் பெருசாக எதுவும் புதுசாக இல்லை. நம்ம A சீரீஸ்லேருந்து எதிர்பார்க்குற மாதிரியே தான் இங்கே இருக்குது. A30ல் இருக்க மாதிரியே பின்னாடி ஒரு கிளாஸி ரிஃப்ளெக்டிவ் பேக். இது பார்க்க கிளாஸ் மாதிரி இருக்குது, ஆனால் ஆக்சுவலாக பிளாஸ்டிக் தான். ஸோ இன்னமும் இதில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஸ்மட்ஜஸ் எல்லாமே ஈஸியாக பதியுது. ஸோ இந்த சைஸ், இதோட 170 கிராம் வெயிட், இந்த காம்பினேஷன் இருக்கிறதுனால ஒரு கையில் இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி கிடையாது. ஆனாலும் இதோட அந்த இன்ஹேண்ட் ஃபீல் நல்லா தான் இருக்குது. ஏன்னா பின்னாடி அந்த எட்ஜஸ் கர்வாக இருக்குது. பட்டன்ஸும் நல்லா கிளிக்கியாக இருக்குது. ஸோ பட்டன்ஸ் பற்றி பேசல, இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். பவர், வால்யூம் பட்டன்ஸ் ரைட்டில் இருக்குது. லெஃப்ட்டில் ஒரு ட்ரிபிள் கார்ட் ட்ரே இருக்குது. செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன் டாப்பில் இருக்குது. பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர், பிரைமரி மைக்ரோஃபோன், USB Type C போர்ட், அப்புறம் அந்த 3.5 mm ஹெட்ஃபோன் ஜாக். ஃப்ரண்ட்டில் இந்த பேனல் சாம்சங் இதை இன்ஃபினிட்டி V டிஸ்பிளே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பேசிக்காக ஒரு V ஷேப் நாட்ச் இருக்குது. இதில் 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த பேனலோட சைஸ் 6.4 inches. இங்கே சூப்பர் AMOLED டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜென்ரலாக எல்லா சாம்சங் சூப்பர் AMOLED பேனல்ஸ்லையுமே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இங்கேயும் கலர்ஸ் நல்லா பஞ்சியாக, வைப்ரண்ட்டாக இருக்குது. கான்ட்ராஸ்ட் தாறுமாறாக இருக்குது. நல்லா பிரைட்டான பேனல் தான். ஸோ வெளியில் அவுட்டோரில் யூஸ் பண்ணுறதுல பிரச்சனை எதுவும் இல்லை. நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெசல்யூஷன் மட்டும்தான். இங்கே HD+ தான் ரெசல்யூஷன். பட் இந்த ப்ரைஸிங்க்கு சாம்சங் ஃபோன் அப்படின்னு பார்க்கல ரொம்ப ஒரு பெரிய நெகட்டிவாக அதை சொல்ல முடியாது. பேனல் குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. A20ல் வைட்1 L1 சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இப்போ நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம்லாம் பார்க்கணுன்னா HDயில் பார்க்கலாம். அடுத்து உள்ள சிப்புன்னு பார்க்கல, இப்போ Exynos ஒரு புது சிப் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இங்கே 7884. இது நம்ம முன்னாடி பார்த்துருக்க 7904 சிப் M20 A30ல் பார்த்துருக்கோம்ல, அந்த சிப்போட ஒரு லோவர் வெர்ஷன். ஸோ இனிஷியலாக நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்ததில் இது ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. இது ஒரு A சீரீஸ் ஃபோனுங்கிறதுனால இங்கே One UI இருக்குது. இது Android 9 Pie மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்ஃபேஸ் பார்க்க நல்லா இருக்குது. பெர்ஃபார்மன்ஸும் எதிர்பார்க்குற அளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. சாம்சங்கோட ரெகுலர் ஃபீச்சர்ஸ் இங்கே ஃபேஸ் அன்லாக், சாம்சங் பே மினி அதெல்லாம் இங்கே இருக்குது. ப்ளஸ் இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்க ஃபீச்சர்ஸ், கேம் லான்ச்சர் அந்த மாதிரி உள்ளதும் இங்கே கொடுத்துருக்காங்க. கேமிங் பற்றி பேசல, PUBG டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். இங்கே உள்ள Mali G71 GPU நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ஸோ இங்கே 3 GB RAM, 32 GB ஸ்டோரேஜ், மைக்ரோ SD சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சாம்சங் இங்கே ஒரு 4000 mAh பேட்டரி ப்ளஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே கேமிங், மீடியா கன்சம்ஷன் ரெண்டுத்துக்குமே இந்த ஃபோன் நல்லா இருக்கணும் இந்த ஸ்டார்டர் செக்மெண்ட்டில். கேமராஸ்னு வரையில் பின்னாடி டியூவல் கேமரா செட்டப் இருக்குது. பிரைமரி 13 மெகாபிக்சல் f1.9. ஸோ வெளியில் நல்லா சன்னியாக இருந்துச்சு. A20 நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. கலர்ஸ், டைனாமிக் ரேஞ்ச் கரெக்டாக இருந்துச்சு. க்ராப் பண்ணி பார்க்கல ஓரளவுக்கு நல்லாவே டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுது. செகண்டரி கேமரா ஒரு 5 மெகாபிக்சல் ஷூட்டர். இதில் 123 டிகிரி அல்ட்ரா வைட் ஆங்கிள் ஷாட்ஸ் எடுக்க முடியும். நம்ம M சீரீஸ், A சீரீஸ் ரெண்டுத்துலையுமே இந்த கேமரா ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற சாம்பிள்ஸ் எல்லாமே இந்த 2 கேமராஸ் ப்ளஸ் செல்ஃபி கேமரா வச்சு எடுத்தது தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சாம்பிள்ஸ் பற்றி கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக ப்ரைஸிங்னு பார்த்தா இது 12,490 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த A20. ஸோ இன்றைக்கி AMOLED பேனலோட சாம்சங் ஃபோன் வேணும்னா இது ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லலாம். பட் அதை தாண்டி இந்த A20ல் பெருசாக எதுவும் கிடையாது. இந்த கேமராஸ் நம்ம ஏற்கனவே M20ல் பார்த்துட்டோம். இந்த டிசைன் ஏற்கனவே A30ல் பார்த்துட்டோம். சிப் புதுசாக இருந்தாலும் பெருசாக பவர்ஃபுல்னு சொல்ல முடியாது. இது ஒரு ஸ்டார்டர் ஆஃப்லைன் ஃபோன் அப்படின்னு சாம்சங் பொசிஷன் பண்ணுறாங்க. அந்த ரோலில் இது ஒரு டீசெண்டான ஆப்ஷன். உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல பவர் வேணும், நல்ல வேல்யூ ஃபார் மணி ஃபோன் வேணும்னா
ரியல்மி ரெட்மியோட இது பெருசாக கம்பீட் பண்ண போகிறதில்ல. ஆனால் இன்றைக்கி பேசிக்காக மெயினாக ஆஃப்லைனில் வாங்குறவங்களுக்கு இல்லைனா சாம்சங் ஃபோன் தான் வாங்கணும்னு பார்க்குறவங்களுக்கு இந்த A20 ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ இந்த ஃபோனை நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லைனா இந்த ஃபோனை வேறு ஏதாவது ஃபோனோட கம்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, வேறு என்ன வீடியோஸ் இந்த ஃபோனை பற்றி பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எதை கேட்குறீங்களோ பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இந்த சின்ன அன்பாக்சிங் வீடியோவுக்கு. பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோஸ் இது வரைக்கும் பார்க்கலனாலோ எங்களோட இன்னொரு சேனல் FTJ தமிழை செக் பண்ணலனாலோ இப்போ பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.